ஓம் சதாசிவசமாரம்பாம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु मंगलाचरणम्। यस्मिन्याते भवेत् सर्वं विज्ञातं परमात्मनि तं वन्दे नित्यविज्ञानम् आनन्दम् अहमव्ययम्। यज्ञानात् अबुद्ध्वैतं ज्ञाते यस्मिन् निवर्तते रज्जु सर्ववत् अध्यन्तं तं वन्दे पुरुषोत्तमं। यस्योपदेशत आदित्यां चिदात्मान प्रकाशते नमः सद्गुरवे तस्मै स्वाविद्यात्वान्तबाणवे। श्लोकम 2 अस्तामलक्य उवाच नाहं मनुष्यो न च देवयक्षौ न ब्राह्मणक्षत्रियवैश्यशूद्राः न ब्रह्मचारी च गृही वनस्थः भिक्षुर्न चाहं निजबोध स्वरूपः அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சிட்டார். நீ யார்ப்பா குழந்தை, எங்கேருந்து வந்த, என்ன உன் பேர், என்ன வர்க்கம், நீ என்ன படிக்கிற, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கும் பதில் சொல்லிட்டார். என்ன பதில் சொன்னார்? நான் எதோ கிடையாது கிடையாதுன்ட்டு ஏதோ ஒன்றுத்தை நானுன்னு சொல்லிட்டார். அந்த ஒன்றுத்தை யாரு? அகம் ஆத்மா அப்படின்னு சொன்னார். நிஜ உண்மையான ஸ்வரூபம், நிஜபோத ஸ்வரூபம், நான் உண்மையான அறிவு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார். சரி, இப்போ நம்ம சொந்த கதைக்கு வரலாம். இப்போ முந்தா நேற்றுல நம்ம எப்படி வந்தோம்? ட்ரெயினில் ஜாலியாக வந்தோமா, தூங்கின்னு வந்தோமா, இல்லை எழுப்பி விட்டாங்களா, எப்படி பண்ணாங்க? எழுப்பினார், சண்டை போட்டு எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு எதுக்கு வந்தோம்? இங்கே என்ன இருக்க போகுது அப்படிலாம் நம்ம கையில் ஃபோட்டோலாம் காமிச்சிருக்காங்களே, இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு ஜாலியாக அதை அனுபவிக்கணும் ஒரு ஆசை. சரி, ஆக மொத்தம் ஏதோ ஒரு பயனை முன்னாடி வச்சு அதுக்கோசம் நம்ம நிறைய சிரமங்கள்லாம் பட்டிருக்கோம். அப்படி தானே பண்ணோம். இந்த பயணம் மாத்திரம் இல்லை, நம்ம டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் நம்ம ஏதோ ஒரு கொஞ்சமாக இருக்கிற சுகத்துக்காக வேண்டி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். எவ்வளோ நாளா? இல்லை எப்பயாவது ஒரு வாட்டியா, இல்லை அப்பப்போவா, இல்லை எப்பயுமே வா? இதெல்லாம் இவ்வளோ அழகாக ஒத்துக்கிறீங்களா? ஏன் இன்னும் அந்த அறிவு வரல நமக்கு? துக்கத்துக்கு பின்னாடி கஷ்டம் ஆச்சா, நம்மளுக்கு சந்தோஷம்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திய, இத்தோடு நீ இங்கேயே இருந்துட போகிறேன், நான் ஆனந்தமாக இங்கேயே தான் இருப்பேன் ஜாலியாக இல்லையா? உடனே உள்ளுக்குள்ளே இன்னொன்று வரும். நம்ம வீட்டை விட்டு இத்தனை நாள் ஆகுது, இருந்தாலும் டெய்லியும் ஹேபூன்னு சொல்லிட்டு செய்கிறோம், ஸ்லோகத்தை சொல்லின்னு இருக்கார். இது வேறு வீட்டில் வேறு பூட்டினோமா பூட்டலையா? இன்றைக்கி சாயந்தரமே நைட்டே இருட்டானவொன்னே அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே எண்ணம் பொறிக்க ஆரம்பிக்கும். ஐயோ நம்ம வீட்டை விட்டு வந்துட்டோமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு. இங்கே எதுக்கு வந்த? சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும், அதெல்லாம் அனுபவிக்கலான்னு வந்தோம். உடனே இங்கே வந்த சந்தோஷம் என்னவா மாறிடுது? ஐயோ நான் எப்போ வீட்டுக்கு போனேன், அடுத்தது ட்ரெயின் எத்தனை மணிக்கு, இங்கேருந்து எப்படி இட்டுன்னு போவார், இட்டுன்னு வந்த போது ஏதோ ஒரு மரியாதை இட்டுன்னு வந்தார், அதே மரியாதையாக இட்டுன்னு போய் சேர்ப்பாரா? இதெல்லாம் நமக்குள்ளே வரும். ஏன்?
ட்ரெயின் நம்ம போக போகிறோம் அதுவே சுகமாக இருந்தது, ஆசையாக இருந்தது, எனக்கு சந்தோஷம் தரும்னு சொன்னது. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறமா அதில் இருந்த பிரச்சனைகள்லாம் பார்க்குறச்ச அந்த பயணமே துக்கமாகி போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம், ஓ இதெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நம்ம இந்தந்த கோயிலெலாம் போனோன்னா கால் கடுக்க நின்று க்யூவில், அதுவும் இவங்க ஒரு கோயில் ஒரு நாளைக்கு காமிச்சா கூட பரவாயில்ல, 9 கோயிலை இவ்வளோ கோயிலை பார்த்துட்டு இதில் வேறு எல்லாருக்கும் வேறு ஒரு குறை, நாங்கள் அச்ச கோயிலே பார்க்க முடியலையே ஜி, வா தனியாக வந்து இன்னொரு வாட்டி வந்து பாரு, நானா வேணான்றேன். எவ்வளவு பண்ணாலும், எத்தனை சாமி பார்த்தாலும், எத்தனை பஸ் ஏறினாலும், எத்தனை ட்ரெயின் ஏறினாலும், எவ்வளோ நகை வாங்கி மாட்டின்றாலும், எவ்வளோ புடவை போட்டாலும், ஒரு வீடு இல்லை எனக்கு இன்னொரு வீடு கட்டினா எனக்கு நான் ரொம்ப திருப்தி ஆகிடுவேன், சந்தோஷமாகிடும். அப்படி கட்டினாலும் நான் உழைச்சினே இருக்கேன். எனக்கு உழைச்சி எனக்கு அதுலேயே ஒரு சுகம் வந்துடுச்சு எனக்கு தெரியாமல். நான் வேலை செய்யாமல் என்னால் இருக்கவே முடியாது. நல்லா 110 டிகிரி ஜுரம் அடிக்கிட்டேம்மா, உனக்கு வேலை செய்யாமல் இருக்க முடியாது, இப்போ போய் வேலை செய்யாமா, ஓ எனக்கே உடம்பு சரியில்லை, நான் படுத்துன்னு இருக்கேன், நீ வேற இப்போ போய் இது மாதிரி எதுவுமே. இதை எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நமக்கு நல்லாவே புரியுது. இப்போ கூட கிளாஸ் கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்குது, நல்லா ஜாலியாக போகுது, பரவாயில்ல. நீங்கள் வெறும் ஸ்லோகமே சொல்லலை, ஓரளவுக்கு கதைலாம் சொல்கிறீங்க, எனக்கு ஏற்ற மாதிரி. கதைன்ன ஒன்று தான் இப்போ எனக்கு அந்த கதையை மறந்து போச்சு, சொல்லவே இல்லை. நம்மளுடைய தாத்பரியம் என்ன, எப்பயுமே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கதையை சொல்லுவோம். இப்போ தான் எனக்கு அது ஞாபகம் வந்து, நீங்கள் யாருமே கேட்கல. ஏன் சொல்லுங்கள், நீங்கள் யாருமே கேட்கல? இல்லை, ஏற்கனவே நாங்கள் தூங்கிருக்கோம், இதுக்கு மேலே நீங்கள் கதை சொல்லி வேற. வெரி குட். இதில் என்ன கதை அப்படின்னு சொன்னால், இது மாதிரி அடர்ந்த காடு, அங்கே அப்பாஜி ஆசிரமம்லாம் இல்லை, அடர்ந்த காடு. அந்த காட்டில் வந்து ஒரு சிங்கம் இருக்குது, அதுக்கு பயங்கர பசி அந்த சிங்கத்துக்கு. அந்த சிங்கம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அப்படியே தேடி அலைஞ்சின்னு போகும்போது ஒரு நரியை பார்த்துடுது, குள்ள நரியை. இது அந்த சிங்கம் அந்த நரியை துரத்த அந்த காடையை சுற்றி வந்துடுது. நரியை சிங்கத்தால் பிடிக்கவே முடியல. அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா, சின்ன பொந்தா பார்க்குது. இவரும் எவ்வளோ நேரம் தான் ஓடுவார், நம்மளும் எவ்வளோ அடிக்க வலிக்காத மாதிரி அப்படியே நம்மளும் சிரித்து பார்க்க முடியும். அது மாதிரி அவர் ஒரு வலையை பார்த்துட்டார், வெறும் தலை மட்டும் உடம்பு மட்டும் உள்ளே போகிற மாதிரி வலை. இது அந்த குள்ளநரி எவ்வளோ பெருசாக, சும்மா சின்னது தானே இருக்கும். அந்த இது வலை உள்ளே போய் பூந்துடுது. கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திடுச்சு, கம்முன்னு உக்காந்துடுச்சு. மூச்சு வாங்கல, இருப்பா நம்ம எங்கேயாவது ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து கை ஃபுல்லாக லக்கேஜ் எடுத்துன்னு வந்து, நீ போனியா என்னாச்சு, என்ன பதில் சொல், யோ முதல்ல நான் பைய வைக்கிறேன், எனக்கு மூச்சு வாங்குது, அப்புறம் ஆசுவாசப்படுத்திட்டு நம்ம சொல்கிற மாதிரி. அந்த சிங்கம் அந்த நரியை கொஞ்ச நேரம் கம்முன்னு உக்காந்து இருந்துடுது. வெளியே இருக்கிற சிங்கம் போதான்னு இது பார்க்குது. இந்த சிங்கம் வந்து அந்த குகைக்குள்ளே உள்ளே போக முடியுமா? போகவே முடியாது. இந்த நரி என்ன பண்ணுது, இந்த சிங்கம் எப்போ போதோ நம்ம போகிற வரைக்கும் இங்கே கம்முன்னு உக்காந்துன்னு இருப்போம். எவ்வளோ நேரம் கம்முன்னு உக்காந்துன்னு இருக்க முடியும்? கம்முனா என்ன தெரியுமா? அந்த கம் இல்லை. கம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஆகாசம்னு அர்த்தம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஆகாசம்னா கம். கம்முன்னு உட்காந்து இருக்குதுன்னா எப்படி, இந்த ஆகாசம் எப்படி இருக்கோ அது மாதிரி அப்படியே அசங்கமாக உட்காந்துன்னு இருக்கிறது. ஆகாசம் எதாவது நினச்சின்னு இருக்கா என்ன, இல்லை ஏதாவது செயல் செஞ்சுன்னு இருக்கா என்ன? ஒன்றுமே செய்கிறதே இல்லை. அதுபோல் அந்த நிறைய கம்முன்னு நம்ம உக்காந்துடலாம், நமக்கும் ஒரு குகை கிடச்சிடுது, ஆனால் நம்ம கம்முன்னு உக்காந்துடலான்னு உட்காந்து பார்க்குது அந்த நரி. இவரால் முடியல உட்காந்துன்னு பார்க்கறதுக்கு. இந்த நரிக்கு நம்ம ஏன் சும்மா உட்காந்துருக்கணும், நம்மளே விசாரம் பண்ணுவோமே, குருவே இல்லாத. அது விசாரம் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி பண்ணும்போது நம்ம ரொம்ப வேகமாக இந்த சிங்கம் திறத்த நம்ம ஓடி வந்தோம்ல, அப்போ காலை பார்த்து கேட்குதான் அந்த சிங்கம் துரத்துச்சே, நீ என்ன பண்ண எனக்கோசம்? அந்த கால் சொல்லிச்சான், இல்லை நீ வந்து அந்த சிங்கம் திறத்தும் போது ஓடியாந்தல்ல, நீ ஓடியாந்ததுக்கு காரணம் நான் தான் இருந்தேன், நான் தான் ரொம்ப வேகமாக ஓடியாந்தேன்னு அந்த கால் சொல்லிச்சான். சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு விட்டுருச்சான். அதுக்கப்புறம் உடம்ப வந்து கேட்டுதான், அந்த கால் வந்து ஓடின்னு வர நீ சும்மா தானே இருந்த, எந்த வேலையும் செய்யலை. அடப்பாப்பா, நீ அந்த கால் ஓடினறதுக்கு அந்த ஹார்ட் வந்து அவ்வளோ தூரம் பம்ப் பண்ணுச்சு, அதை மூச்சை வந்து இழுத்து விடுறதுக்கு நான் எவ்வளோ வேகமாக நான் இது பண்ணேன், அதனால் நானும் வேலை செஞ்சேன். சரி இருந்துட்டு போ.
அதுக்கப்புறமா அதுக்கு வந்து தலைக்கு மேலே ரொம்ப கோவம் வந்துடுச்சான். நம்மளுக்கெல்லாம் தலைக்கு மேலே திமிரு தானே இருக்க, அந்த நரிக்கு தலைக்கு மேலே கோவம் வந்துடுது. அது என்ன பண்ணுதான், தலையே நீ தான் சும்மா இருந்த, இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க, நீ தான் சும்மா இருந்த. தலை சொல்லிச்சான், இவங்க 2 பேரும் அவர் காலை போட்டுன்னு ஓடி வர்றதுக்கும் கூட உடம்பு சேர்ந்து வர்றதுக்கும் நான் தான் முன்னாடி போனேன் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லிச்சான். சரி சரி ஓகே, அப்போ தலையை நீ தான் வேலை செஞ்சுருக்க, அப்போ இந்த காது தான் வேலை செய்யலை, பின்னாடி தெருத்தின்னு வருதா சிங்கம் ஓடி வரலையா அப்படின்ற சப்தத்தை நான் தான் கேட்டு சொன்னேன் உனக்கு, நானும் உனக்கு பிரயோஜனமாக தான் இருந்தேன். அடுத்தது கண்ணு, இவங்க எல்லாம் ஓடினாலும் ஓடியாந்தாலும் இந்த வயிறு மூச்சு அரைச்சாலும் ஹார்ட் பம்ப் பண்ணாலும் நான் தான் உனக்கு வழி காமிச்சு இவ்வளோ தூரம் எட்டுன்னு வந்திருக்கேன். அப்போ இதில் சுற்றி சுற்றி பார்க்குதான், அப்போ யார் இதில் வேலை செய்யலை. உடனே அந்த அதில் இருக்கிற கண்ணோ ஏதோ ஒன்று சொல்லிச்சான், அதை போட்டு கொடுக்குற புத்தி இல்லை, அது சொல்லிச்சான், இந்த வாள் தான் நாங்கள்லாம் ஒன்றா ஓடி வந்தோம், இந்த வாள் தான் எதுவுமே பண்ணாமல் பின்னாடி கம்முனே வந்துதான். வாளே நீ வந்து எனக்கு எதுக்குமே ஹெல்ப் பண்ணாத ஆள், நீ எதுக்கு இந்த வாள் அப்படின்னு பண்ணிச்சான். அந்த வலையிலிருந்து அந்த வாளை மட்டும் வெளியே விட்டுடுச்சான், சிங்கம் பிடிச்சின்னு போட்டோன்னு. வால் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும், மொத்தத்தையும் இழுத்துக்குதான். அது மாதிரி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அந்த சிங்கம் சொல்லிச்சிருச்சு, அந்த நரி சொல்லிச்சு இல்லை ஒன்று உதவலை, ரொம்ப உதவியாக இருக்கிறதெல்லாம் கூட வச்சுக்கிறேன்னு, அது போல் இந்த கண்ணு வேறு எதையோ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கு. இது மாதிரி துக்கம் வந்துட போகுதுன்னு பயத்துக்கோசமே இது பயந்து வேலை செஞ்சுன்னு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு அங்க அவயங்களும் நம்முடைய டோட்டல் மனசு, எனக்கு இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், நான் மட்டும் வந்துட்டேன், நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னே இவ்வளோ அழகாக இருக்க, நம்ம இவங்கள எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டோம், இவங்களாம் வந்திருக்கலாம்ல, பாவம் அவங்க தேவியை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, கவிதாவை விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்களாம் வந்திருக்கலாம்ல, ஐயோ நம்ம வீட்டில் நம்ம இவங்கள விட்டுட்டோமே, இவங்கெல்லாம் நம்ம கூட்டின்னு வந்திருக்கலாமே, ஆனந்தமாக இருக்குமே. ஏன்னா நீ இப்போ இங்கே வந்து உக்காந்துன்னு இருக்கிற ஆனந்தம் அப்படியே உன் கூடவே அப்படியே இருக்க போகுது இல்லை. அது மாதிரி அனித்தியமான விஷயத்துக்கோசம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்மளுக்கு சந்தோஷமே வந்துடும்ன்ற ஏதோ ஒரு நினைப்பு. நேற்று கூட அப்பாஜி சொன்னார், நீ ஏதோ ஒரு 100 நினைப்ப, ஒரு 5 நடந்துடும், அதில் உனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுடும், அந்த நம்பிக்கையை வச்சே மீதி இருக்கிற 95 தோட்டத்தை நீ விட்டுருவ. அந்த 5 இருக்கிற நம்பிக்கையிலேயே நீ வந்து உன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக இந்த உலகாதாயத்திலேயே உன்னை போட்டு உழந்து மனைவி மக்கள் இவங்க எல்லாரும் கூடவே இதுதான் சாஸ்வதம் நினச்சின்னு நீ எதுக்கு வந்தையோ, நீ தப்பிக்கிறதுக்கு தானே வந்த, நிறைய எதுக்கு வந்தது, அதை விட்டுட்டு வாழை கொடுத்து மொத்தமாக மாற்றிக்கிச்சே. அது மாதிரி நம்மளும் இது மாதிரி இந்த உலகத்தில் மாட்டின்னு இருக்கோம். சரி, இப்போ கதையும் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப திருப்தியாகி போச்சு. இந்த கதையை வச்சே நம்ம மீதி இருக்கிறதுக்கெல்லாம் போக போகிறோம். எனக்கு துக்கமே வரக்கூடாது, நம்ம கடவுளை வேண்டிக்கிறது என்ன வேண்டிப்போம், பகவானே என் கை கால்லாம் இப்படியே நல்லபடியாக இருக்கணும், எனக்கு சாவுன்னு ஒன்று வந்துடுச்சின்னு வச்சுக்கேன். நம்ம எல்லாருமே ஒத்துக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, ஒரு நாள் நான் கண்டிப்பாக நான் செத்துடுவேன், இது நம்மளுடைய எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். அது கூட நம்ம என்ன கூட அட்ஜெக்டிவ் சேர்த்துக்கிறோன்னா, நான் சாவறதுக்கு முன்னாடி யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அப்படியே பட்டுன்னு விழுந்து திட்டுன்னு போயிடணும். இதெல்லாம் எதுக்கு, எனக்கு சுகம் அதில் இருக்கு, நான் சாகும்போது கூட நான் கஷ்டப்படக்கூடாது, எனக்கு கஷ்டமே இல்லாமல் நான் செத்துடணும். கண்டிப்பாக நம்ம இதில் ஒன்றே ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கணும், நம்ம சாவரச்ச நம்மளுக்கு எப்படி நம்ம பிறக்கிறச்ச நம்மளுக்கு நான் பிறக்கும்போது ரொம்ப வலியாக பிறந்தேன், யாராவது சொல்லியிருக்கீங்க? தெரியாது. அதே மாதிரி தான் சாவீங்க, தெரியாது சாகும்போது உங்களுக்கே தெரியாமல் தான் சாவீங்க. யாருக்காவது நான் சாவ போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒழுங்காக நிம்மதியாக இருக்க முடியும் அவனால்? கண்டிப்பாக இப்போ இருக்கிற பிரச்சனையோட மொத்தத்தையும் சேர்த்து அவன் வாழ்க்கையே பிரச்சனை மயமாக இருக்கும். அதனால் எனக்கு துக்கமே வரக்கூடாது, எனக்கு சுகம்தான் வரணும். யாருக்காவது இறைவனா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் மட்டும் என் கையில் இப்போ 2-3 நாளாக கேட்டுன்னு இருக்கார், பிரகாஷன். அவர் என்ன கேட்குறாருன்னா, குருஜி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கணும் இறைவன்,
எனக்கு ரொம்ப ஏழ்மை, பணமே வானான்னு சொல்கிற ஆள் அவர். நான் நல்ல என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்குது, எனக்கு பணமே தேவையில்லை, நான் ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும், ஏன் நான் அப்போ தான் பகவானை கெட்டிமாக நான் பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது மாதிரி நீங்களாம் யாராவது இருந்தால் சொல்லுங்களேன். இல்லை எனக்கு கஷ்டம் வரட்டும், ஆனால் எனக்கு வந்து அப்படி ரொம்பலாம் கொடுக்காம அப்படியே வந்து போயிட்டோமே, தாங்கிக்கிற மாதிரி வந்து போயிட்டோமே, அதுலேயும் ஆசை. ஸோ எல்லாருக்குமே இந்த ஜீவர்கள் எல்லாருக்குமே இந்த இன்பமான சுகத்தை தான் நம்ம வந்து நாடி போயின்னு இருக்கிறோமே தவிர, எவ்வளோ நாளாக, 1 வாரமா 2 வாரமா, பிறந்ததுலேருந்து பிறந்து இருந்து டோட்டலாக பல ஜென்மங்களாக நம்ம இதையே பண்ணின்னு இருக்கோம். அதுவும் இல்லாத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி போன ஜென்மத்தில் தான் பிறந்து ஏமாந்துட்டியா அந்த நரி மாதிரி, இந்த ஜென்மத்தில் உஷாராக இருக்கணும்ல, நீ இருக்கிற இல்லையா, திருப்பி அதே வேலையை தானே ரொட்டீனாக பண்ணின்னு இருக்க. ரொட்டீனாக அதே வேலையை தான் பண்ணின்னு இருக்க. திருப்பியும் கேட்குற, அப்புறம் வாழை எடுத்து விட்ற, திருப்பி அந்த சிங்கம் இழுத்துன்னு போது திருப்பியும் எத்தனை வாட்டி தான் அந்த குகையும் கம்முன்னு இருக்கும், கஷ்டம் இல்லை. சரி, அப்போ இந்த சுகம் வருவதும் சுகம் போவதும் இது வரைக்கும் யான் நம்ம யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? எனக்கு கஷ்டம் வருது போது, துக்கம் வருது போது, அதே சமயத்தில் எனக்கு ஜாலி வருது போது. இது ஏன் எனக்கு வந்து ஒன்று துக்கம்னா துக்கமே இருந்துட்டு போகணும்ல, இல்லை சந்தோஷம்னா சந்தோஷமே இருந்துட்டு போகணும்ல, ஏன் எனக்கு இது வந்து ஆகலை? இது மாதிரி இந்த சுகம் வருவதையும் துக்கம் வருவதையும் சுகம் போவதையும் துக்கம் வருவதையும் இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இதை கண்டுபிடிக்கணும்ல, அட்லீஸ்ட் இதனாச்சும் இங்கே வந்து கண்டுபிடிப்போமே, கண்டுபிடிக்கிறதே இல்லை. இதை பற்றின யோசனை எப்படி எனக்கு வரும்? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழின்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு யோசனை எனக்கு வந்து எப்படி வரும், எதனால் வரும், இந்த அறிவு எங்கேருந்து எனக்கு கொடுக்கும்? இதுக்கு நான் யார்கிட்டையாவது நான் போய் அப்பாலஜிஸ் ஆகணுமா, இல்லை யாரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு பார்த்தா வேணும். அது யார், எதனால், எந்த பலத்தினால முடியும்? ஒன்று அரசியல் பலம் இருக்கணும், இல்லை பண பலம் இருக்கணும், இல்லை பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ் அவங்களோட ஹெல்ப் நமக்கு வந்து படைபலம் இருக்கணும். இங்கே என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு பலம் என்னன்னா, தர்ம பலத்தினால தான் நான் சுகமாக இருக்கிறேனா துக்கமாக இருக்கிறேனா, ஏன் எனக்கு சுகம் வந்தது ஏன் எனக்கு துக்கம் வந்ததுன்னு யோசனையே இந்த தர்மத்தோட பலனால் தான் வருமா. அடுத்தது கேள்வி கேட்குறார், தர்மம் தான் ஏன் இது எனக்கு வரும் அப்படின்னா, எனக்கு இந்த அறிவு எனக்கு வர்றதுக்கே நான் என்னுடைய முன்ஜென்ம கர்ம பலன்தான் எனக்கு இப்போ அதை வந்து சொல்லி கொடுக்குது. எனக்கு போன வாட்டி அந்த நரி பண்ணது எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுது. நான் பல வாட்டி நான் நரியாக இருந்திருக்கேன், இந்த வாட்டி கண்டிப்பாக நான் என் வாழை விடவே மாட்டேன் அப்படின்னு இந்த யோஜனை வரத்துக்கு நம்ம போன ஜென்மத்தில் இல்லை ஜென்மாந்தரத்தமாக செஞ்ச அந்த கர்ம பலனால் தான் இந்த விஷயமே வருமா. இது விஷயம் வரத்துக்கு புண்ணியம் ரொம்ப 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 தேவை. நேற்றே சொன்னோம், இந்த இடத்துக்கு வரணும்னா என்ன தேவை? அப்போனா நீங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கல்ல, அதே தான். அப்போ இதை நம்பணும். அப்போ தர்மத்தினால தான் வரும். இந்த தர்மம் தான் பாவ புண்ணியங்களை நிர்ணயம் செய்யறதுல அத்தாரிட்டி. ஆனால் தான் தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்தம். காலைல சங்கல்பத்தில் கேட்டோம்ல, எனக்கு இதெல்லாம் கொடுத்துரு, புருஷார்த்தத்தை எனக்கு முதல்ல கொடு. புருஷார்த்தம் அப்படின்னா என்ன? புருஷார்த்தம் அப்படின்னா இலக்கு, எனக்கு லட்சியம் மோட்சம் இல்லை. என்னோட வாழ்க்கையோட லட்சியம் நான் பூரண மன நிறைவை அடைய வேண்டும், எனக்கு துக்கம் தொடராத மகிழ்ச்சி வேண்டும். இதுதான் நம்மளுடைய எய்ம். இது யாரு கொடுப்பாங்க அப்படின்னா தர்மம் தான் தரும். சரி, இது தர்மம் தான் இதுக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டீங்க. இந்த தர்மம் என்ன எனக்கு உபதேசிக்கின்றது? தர்மம் எனக்கு என்ன உபதேசிக்கிறதுனா, இந்த தர்ம சாஸ்திரம் மொத்தம் 2 சாஸ்திரம் இருக்கு. வேத பூர்வம் தர்ம சாஸ்திரம், வேத அந்தம் ஞான சாஸ்திரம். இந்த தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நான் முதல் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், பாவம் புண்ணியம்
இதில் வந்து 3 விதமான புருஷார்த்தங்கள் வந்து பூர்வ புண்ணியம், அது டூஸ் அண்ட் டோன்ட்ஸை சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் இது சில நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தருது. அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தருது. 1, நீ பாவத்தை நீக்க வேண்டும். 2வது இன்ஸ்ட்ரக்ஷன், நீ புண்ணியத்தை பெருக்க வேண்டும். 2 விஷயம் பண்ணணும். அப்போ நம்ம போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினால இங்கே வந்துட்டோம். புண்ணியம் தீர்ந்து போச்சு இல்லை, ஏற்கனவே சேர்த்து வச்சது. நான் பேங்க்கில் 100 ரூபா போட்டு வச்சுருந்தேன், இன்றைக்கி எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நில் பேலன்ஸ். இப்போ போய் அங்கே போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உனக்கு பேலன்ஸ் டெஃபிசிட்டாக இருக்குது, அதனால் கொடுக்க முடியாதுன்றவாங்க. அப்போ நம்ம புண்ணியத்தை தீர்த்தாச்சு. அப்போ இங்கே புண்ணியம் தீர்ந்ததுனால நான் திருப்பியும் இன்னும் புண்ணியம் சேர்க்கணும்ல. அது எப்படி சேரும் எனக்கு அப்படின்னு சொன்னால், இந்த தர்ம பிரகாரம் வாழறதுனால எனக்கு புண்ணியம் சேரும். சரி, ஓகே. இந்த புண்ணியமானது நாம் பெருக்கினால்தான் இந்த உலக விஷய சுகத்தின் உண்மைத்தன்மை எனக்கு புரியும். அந்த விஷயம் புரியறதுக்கே எனக்கு புண்ணியம் தேவை. அப்போ இதை நான் இங்கே திருப்பி நான் வந்து அதை பெருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன நான் பண்ணணும்? அது புரிந்தால்தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னது? அதோட பெரிய பிரச்சனை ராகத்வேஷம். எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இங்கே அழகாக இருக்குது, அங்கே அழகாக இல்லை, இந்த இடம் நல்லா இருக்குது, அது நல்லா இல்லை. இது எல்லாம் எது பேஸ்ட் அப்பான்? ராகத்வேஷம். அது பேர் விருப்பு வெறுப்பு. இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களை அப்படியே உங்கள் மனசை திருப்பி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் வெறுப்பே பட்டதில்லை. யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லை, நான் விருப்பமே பட்டதில்லை. இது வரைக்கும் வாழ்க்கையில் செஞ்சதெல்லாம் விருப்பத்துக்கோசம் தான் செஞ்சுருக்கேன். எதெல்லாம் உனக்கு வந்து பிடிக்கலையோ அதெல்லாம் வெறுப்பாக விட்டுட்டு இருக்கேன். வேறு வழியே இல்லை, ஒன் வே. ஆனாலும் சரி விட்டு தொலைவோன்னு விட்டுருக்க. இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்தது எல்லாம். ஆனால் இங்கே தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நீ புண்ணியத்தை பாவத்தை நீக்க வேண்டும், புண்ணியத்தை பெருக்க வேண்டும். இந்த புண்ணியமானது பெருகினால்தான் இந்த உலக விஷய சுகத்தின் உண்மைத்தன்மை புரியும். சரி, ஓகே. இது புரிஞ்சுதான் எனக்கு நெக்ஸ்ட் நான் எனக்கு வந்து அந்த நரி என்ன பண்ணிச்சு? கால் எனக்கு உபகாரமாக இருந்தது, அதனால் நான் காலை சேர்த்துட்டேன், எனக்கு கால் பிடிச்சிது. வயிறு உபகாரமாக இருந்தது, அதனால் வயிறை சேர்த்துட்டேன். இந்த வால் எனக்கு உபகாரமாக இல்லை, ஆனால் அதை நான் வெளியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கு ராகத்வேஷம் இருந்ததுனால அது மீண்டும் மீண்டும் அகப்பட்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல வாழை விட்டுட்டு ஏதோ ஒரு ஆச்சாரி ஒரு மரத்தை பொழக்கிறதுக்கோசம் ஆப்பு அடித்து அதோட விட்டுட்டு வேலை விட்டுட்டு போயிட்டான். இந்த குரங்கு வந்து உக்காந்துது, சும்மா உக்காரணும் இல்லை பிரகாஷ். அது என்ன பண்ணுச்சு? அந்த கேப் உள்ள அது வாழை உள்ள விட்டுட்டு அவன் ஆச்சாரி அடிச்சு வச்சிருந்த அந்த ஆப்பை போட்டு ஆட்டி 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 லாஸ்ட்டாக பிடுங்கிச்சு பாருங்க. அந்த வால் கப்புன்னு போய் மாட்டிக்கிச்சு. இது மாதிரி நம்ம நிறைய தேவையில்லாத ஆப்புகள்லாம் பிடுங்கி ஆட்டி நம்மளே பல பிரச்சனைகள்லாம் மாட்டின்னு இருக்கோம். இதெல்லாம் விலகிறதுக்கு நம்மளுக்கு புண்ணியம் தேவை. அப்போது இந்த புண்ணியம் எதனால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இது புரிஞ்சு நமக்கு ராகத்வேஷம் நீங்க வேண்டும். இதை வேதம் என்ன சொல்கிறதுன்னா, தர்மேன பாபம் அபனு ததி அப்படின்னு சொல்லுது. தபோஹி க்ஷீண பாப்பானம்னு சொல்லுது. என்னது? புண்ணியத்தை பெருக்கி பாவத்தை நீக்கு. அதுக்கப்புறம் என்ன? இது எனக்கு புரியணும். அப்படி புரிஞ்சா அதுக்கு அடுத்தது என்ன கிடைக்கும் அப்படின்னா, எது நிச்சயமான உண்மைன்னு எனக்கு புரியும். நம்மளோட பிரச்சனை என்ன? எனக்கு ஏன் சுகம் வருது, ஏன் துக்கம் வருதுன்னு தானே பிரச்சனை. அந்த உண்மை என்னன்றது உனக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த உண்மையோட பேர் சத்தியம். அப்போ அந்த சத்தியம், இது எனக்கு துக்கமோ சுகமோ, யாருக்காவது நான் பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமே அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட சந்தோஷமே வரலை, யாராவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை தானே? ஏதோ தெரிஞ்சே தெரியாமல கொஞ்சம் நான் உம்முன்னு இருந்தால் கூட யாரும் இல்லாத போது எதுவும் நினச்சி சிரிச்சிருவேன். அது மாதிரி கொஞ்ச நேரம் சிரிப்போம், கொஞ்ச நேரம் இதுவும். நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுக வரல.
தண்ணிக்குள்ள மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் தெரிவதில்லை. யாராவது நம்மளை கேட்டாங்கன்னா போதும், இந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்து. அதுவும் இப்போ செல்ஃபோன் யூடியூப்ஸ்லாம் வேறு வருது. அந்த பாட்டு பாடுறது மட்டும், ஏற்கனவே நீ துக்கத்தில் தானே இருக்கிற, உனக்கு இதுக்கு மேலே ஒரு துக்கம் வேணுமா, அதை வேற போட்டு அதை வேற நினச்சி 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 வேற இவங்க கண்ணில் அப்படியே தார தாரையாக தண்ணி ஊற்றான். ஏற்கனவே நீ இருக்கிறது துக்கம், இதில் வேற இன்னும் நீ அதை பார்த்து வேற உனக்கு துக்கம் தேவையா? ஏன்னா நம்ம பழகி 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 அப்படியே அந்த துக்கத்தில் நம்ம திருப்பி அதே அனுபவத்தை எடுத்துன்னு வந்து பார்க்குறச்ச அது கோயின்சைட் ஆகும் போதே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றும். அது இல்லை. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, புண்ணியத்தை பெருக்கி பாவத்தை நீக்க வேண்டும். இது புரியணும். அப்படி புரிஞ்சா உனக்கு சத்தியம் எது நித்தியம் எது அப்படின்ற விஷயம் புரியும். அது புரிஞ்சிடுது அப்படின்னா உனக்கு துக்கம் தொடராத மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்ற ஒரு விஷயம், மோட்சம் அப்படின்ற விஷயம் வந்து உனக்கு கிடைக்கும். அது புரியும். புரியும் இதை மட்டும் நீங்கள் கோட்டில் அப்படியே எடுத்துன்னு வரணும், மாற்றவே கூடாது. இதான் வச்சுக்கணும், புரியும். சரி, இந்த தர்ம பலம் மூலமே இந்த தர்ம சாஸ்திரம் ப்ளஸ் ஞான சாஸ்திரம் ரெண்டும் புரியும். அப்போது இந்த உலகம், காலம், சூழல், மனிதர்கள், பொருட்கள் இவைகள் எனக்கு பூரண திருப்தியை தரவே தராது. ஏன் தராது? உன் உடம்பே இப்போ முதல்ல மாதிரி இல்லையே. ஏன் நேற்று பிஸ்கா வந்த, இப்போ தூங்கி தூங்கி விழுற, சாயந்தரம் நம்ம மலைக்கு மேலே ஏற போகிறோம், அப்போ திருப்பியும் பிரிஸ்கா ஆகிடுவேன். ஒரே மாதிரியா இருக்கு. ஸோ என் பையன் நல்லா என்னை பார்த்துப்பான், வளர்த்தோம். அப்புறம் இல்லை, நம்ம அம்மா நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க அது மாதிரி நம்ம பசங்களை வளர்க்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டா கூட ரொம்ப சிம்பிள். உங்கள் கையிலே எக்ஸாம்பிள் இருக்குது. உங்கள் கையில் விரல் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கா? எல்லாத்துலேயும் தாரதமியங்கள் இருக்குது. இதில் தாரதமியங்கள் இருக்கிறது மாதிரியே இந்த உலகத்துலேயும் தாரதமியங்கள் இருக்குது, காலத்திலையும் தாரதமியம் இருக்குது, நேரத்திலையும் தாரதமியம் இருக்குது, சூழ்நிலைகளும் தாரதமியம் இருக்குது, மனிதர்களும் தாரதமியம் இருக்குது. அதனால் இது மாதிரி தாரதமியமான வந்து போகிற விஷயங்களில் என்னுடைய தொடர்பை நான் எப்பயுமே வச்சுன்னு இருக்கிறதுனால எனக்கு இவை அனைத்தும் பூரண மரநிறைவை தராது அப்படின்ற முதல்ல இந்த எண்ணம் எனக்கு உள்ளுக்குள்ளே உதயமாகணும். யாருக்காவது இது உதயமாயிருக்கா? ஆயிருக்கா? பரவாயில்ல, ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஆயிருக்கு. சரி, இந்த எண்ணம் ஃபஸ்ட்டு வந்து உதயமாகணும். அதுக்கு உதயமாகறதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் துக்க மிஸ்ரிதம், எனக்கு துக்கத்தையும் இன்பத்தையும் கலந்து தான் எனக்கு இது கொடுக்கும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு புரியும். மற்றும் இவைகள் அனைத்தும் எனக்கு பூரண மன நிறைவை தராது. இல்லை, முதல்ல எனக்கு சேர் இருந்தால் போதும்னு உக்காந்தார், அந்த சேரை வெளியே எடுத்துச்சு, இப்போ கீழே உக்காந்துட்டார். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்? எதுவுமே எனக்கு திருப்தியை தராது, நிலையானது இல்லை, திருப்தியை தராது. ஸோ இந்த சுகத்தை தராது, அது எல்லாம் எனக்கு சம்சாரத்தை தான் தரும். சம்சாரம்னா தப்பாக நினச்சிக்க கூடாது, மிஸ்ஸஸ் இல்லை, சம்சாரம்னா துக்கம், அதை தான் தரும். ஸோ இந்த உலகம் ரெடியாக இருக்கு. எதுக்கு ரெடியாக இருக்குன்னா, நீ எப்போ மாட்டுவ, உன்னை இந்த துக்கத்திலேயே ஆழ்த்துறதுக்கு ரெடியாக இருக்கு. அதுக்கோசம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீனுக்கு தூண்டில்ல புழு லைட்டாக போட்டு வைப்பாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை நமக்கு போடுது. கோழிக்கு அதுக்கு முன்னாடி கோழி பிடிக்கிறவங்களாம் அரிசியை போட்டு பப்போன்னு போட்டு அவரை பிடிக்கும் போது கப்புன்னு கோழி போட்டு மூடிடுவாங்க. அது மாதிரி நமக்கு கொஞ்சோண்டு இன்பத்தை காமிச்சிட்டு மொத்தமாக துக்கத்தை தான் காமிச்சுன்னு இருக்கு. ஸோ இந்த துக்கத்தை தராது, சம்சாரத்தை தான் தரும். இந்த உலகம் துக்கத்தில் ஆழ்த்தும். அதனால தான் அது பேர் பந்தகத்துவம். நான் வந்து 70 வயசுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனால் திருப்பி ஏதோ ஒன்றுத்தில் மாட்டின்னு, அம்மா லலிதா லலிதா ஏதாவது வழி விடு. ஏன்? அந்த புழு நமக்கு வந்து அதை வந்து காமிச்சு கொடுக்குது. இது மாதிரி 100 வயசு ஆனவங்களுக்கும் அதே பிரச்சனை தான், குழந்தைக்கும் அதே பிரச்சனை தான். அது நடக்க ஆரம்பிக்கும் போது வடக்கன்னா வடை, இந்த சாக்லேட், அதுவும் ஏதோ ஒரு இதுக்கு ஆசைப்பட்டு தான். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இன்பத்தை, சுகத்தை,
முடிவில் வைத்து தான் நம்ம வந்து அதுக்கோசம் மாட்டின்னு திரிஞ்சுன்னு இருக்கோம். இது எல்லாம் எனக்கு புரியணும். எனவே நாம் அனுபவிக்கும் சுகமோ துக்கமோ காலத்துக்கு உட்பட்டு, எந்த பொருளுக்கு உட்பட்டு நமக்கு இந்த ரெண்டுத்தையும், ஒன்று பொருள், நம்ம பேஸ்டப்பான் எப்பவுமே பொருள் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மனசோட தன்மை என்னன்னா, அது ஏதோ ஒரு பொருளை சார்ந்து தான் இருக்கும். தனியாக பொருள் இல்லாமல் விருத்தியே வராது, எண்ணமே வராது. அப்படி இது சுகமோ துக்கமோ இது ரெண்டுத்தையும் கலந்து, சுகமோ இல்லை துக்கமோ, இது காலத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, எல்லாமே நம்ம வாங்கும் போதே கேட்போம், சார் கேரண்டி இருக்கா சார் இந்த டியூப் லைட்டு? அப்போன்னா நம்ம என்ன இது பண்ணியிருப்போம், இது கண்டிப்பாக வாங்கும் போதே இது ஒரு காலகட்டத்துக்குள்ளே தான் இது இருக்கும். இப்போ அவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ண சீட்டில் இப்போ இவங்களால போய் நான் இல்லைப்பா நான் இங்கே தான்ப்பா நான் ஒர்க் பண்ணணும் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது, தெரித்திடுவாங்க. அந்த சீட்டில் வேறு யாராவது உட்காந்து இருப்பாங்க. ஸோ இது எதுவுமே இத்தனை வருஷமாக நான் கூட கேட்டிருக்கேன். ஒரு வயசானவரை பார்த்து கேட்டேன், இப்போ தான் சமீபத்தில் கேட்டேன், நீ நல்லா வாழ்ந்து இவ்வளோ வயசாகிருக்கிறிய, நீ இப்போ வாழ்ந்தல்ல, இதில் நீ என்ன தான் சுகத்தை கண்ட எனக்கு கொஞ்சம் சொல்ல. அடப்போப்பா சின்ன வயசுலேருந்து வீட்டுக்கோசம் உழைச்சோம், அதுக்கப்புறம் பசங்களுக்கோசம் உழைச்சோம், அதுக்கப்புறம் நமக்கு எதாவது சேவிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கோசம் உழைச்சேன். இப்போ என்னடானா உடம்பு முடியல, எப்போ பகவான் கூட்டுன்னு போகிறான்னு தெரியல. இப்போ நீ என்ன சாதிச்ச? இந்த பிறந்து இது பண்ணி இவ்வளோ வேகமாக வேலை செஞ்சு எல்லாத்தோட நான் சிறப்பாக இருக்கணும், எல்லாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நீ அந்த போட்டியில் ஓடி போய் இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம்? நீ 10வது பாஸ் பண்ண கண்டிப்பாக நான் உங்கள் பைசைக்கிள் வாங்கி கொடுத்துருவேன். பைசைக்கிள் வாங்கி என்ன பண்ணேன், ஓட்டி கால் வலிச்சது மிச்சம், நம்ம ரோடை தேய்ச்சது மிச்சம். வேற என்ன அதில் கிடச்சிது? ஒன்றுமே இல்லை. அதனால் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வேதம் சொல்லிடுச்சு, நான் படிக்க தேவையில்லை, நான் ஒர்க் பண்ண தேவையில்லை, எல்லாம் அனித்தியம்னு சொல்லிடுச்சு, அதனால் நான் எல்லாத்தையும் நான் விட்டுட போகிறேன், அதுவும் தப்புன்னு சொல்லுது. அப்படி நீ கடமையை விடக்கூடாது, அதே சமயத்தில் நீ தர்மமாகவும் இருக்க வேண்டும். சரி, அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பரோபகாராய புண்ணியாய பாபாய பரபீட்டனம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நீ மற்றவருக்கு உபகாரமாக இருந்து உன்னுடைய புண்ணியத்தை நீ பெருக்கி தர்மத்தை அனுஷ்டித்து பாவத்தை நீ நீக்க வேண்டும். ஐயோ எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குன்னு சொல்லுவேன். என் கடைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, இதோ இருப்பா நான் உனக்கு காஃபி உடனே இதோ போட்டு தரேன், அதுக்குள்ளே 10 ஃபோன் பண்ணுவாங்க, நீ ஆள் அனுப்புறியா. அதுவும் காஃபி எவ்வளோ தெரியுமா இருக்கும், கொதிக்க இவ்வளோ பெரிய இதுவில் வரும். நான் வச்சு குடிக்கிறதுல எல்லாருக்குமே கொடுப்போம். அதனால் அவங்களுக்கு என்ன வரப்போகிறது? ஆனால் எனக்கு தலைவலி போகுதுப்பா, எனக்கு தலைவலி போச்சு, எனக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுது இல்லை, அது அவங்களுக்கு புண்ணியம். இது மாதிரி மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து புண்ணியத்தை பெருக்கி நாம் தர்மத்தை அனுஷ்டித்து பாவத்தை நீக்க வேண்டும். தேர்ஃபோர் இதை எழுதிக்கணும். கடமையை செய்யவில்லை என்றாலும் இம்சையை செய்தாலும் ரெண்டு விஷயம், இது ரெண்டுத்தை நீ பண்ணால் உனக்கு என்ன ஏற்படும்னா பாவம் ஏற்படும். கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கணும். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து உபனிஷத்து எனக்கு இதெல்லாம் புரியல, எனக்கு இது புரியணும், எனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்ல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு, அந்த புண்ணியம் நிறைந்த புண்ணியாத்மாக்களுக்கு உபனிஷத் ஒரு கருத்தை சொல்லுது. என்ன கருத்துன்னா, நீ அடைய ஆசைப்பட்ட சுகம் இந்த உலக பொருட்கள் நிறைவை தராது என்று நீ புரிந்த காரணத்தினால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீ அடைய ஆசைப்பட்ட சுகம் இந்த உலக பொருட்கள் நிறைவை தராது அப்படின்னு நீ புரிந்து கொண்டபடியினால், இதுக்கப்புறம் ஃபர்தராக சொல்கிறார். உபனிஷத் சொல்லுது, நான், உபனிஷத்துனா வேதத்தினுடைய கடைசி பகுதி, நான் உனக்கு நிரந்தர சுகத்தை தருவேன் என்றும் நீ தேடுவது என்னிடம் உள்ளது அப்படின்னு அது சொல்லுதான். யாருக்கு? புண்ணியம் நிறைந்த இந்த சுகம் துக்கம் இது எனக்கு தேவையே இல்லைன்னு யாரு தேடுறானோ அவனுக்கு.
ஸோ இந்த உபனிஷத்து எல்லாரையும் பார்த்து பேசுறது இல்லை. யாரை பார்த்து பேசும்? நீங்கள் ரோட்டில் போயின்னே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஆளே, நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இப்படியே போயிட்டீங்கன்னா, போகிறான் திமிரு பிடிச்சவன், பார்த்தும் பார்க்காம போகிறான், நம்ம ஏன் பேசணும்? நம்ம இப்படி திரும்பி போயிடுவோமே. எங்கேயாவது தூரத்தில் ரொம்ப தெரிஞ்சவர் நமக்கு, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவரும் பாப்பா, நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். யார்கிட்ட பேசும்? நமக்கு யார் பிரியமா, நம்மளை யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க கையில் தான் நம்ம போய் பேசுவோம். அதுபோல் உபனிஷத்து யார் கையில் விருப்பமாக பேசுது அப்படின்னா, யார் விருப்பமாக அது சொன்ன பேச்சை கேட்டுண்டு அது கிட்ட போய் தேடுறாங்களோ, தேடுறவங்களுக்கு அது சொல்லி கொடுக்கறது. சரி, யார் உபனிஷத்தை விருப்பமாக தேடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உபனிஷத்தானது பேசுகிறது. அவர் யார் ஜி? அவர் அப்பேற்பட்ட ஆள் எனக்கும் காமிங்களேன். நாங்களும் ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கோம். அவர் தேடி கண்டுபிடிச்சி வச்சிருப்பாருல்ல, அதிலிருந்து எங்களுடைய ஆராய்ச்சியை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்படி பண்ண முடியாது இதில். நான் தேடுவது இந்த உலகத்தில் இல்லை என்று திட நிச்சயம் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இது சொல்லும். ஆனால் அது எங்கு உள்ளது என்று தேடும்போது உபனிஷத்து வழி கூறி அதை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுதான். வாப்பா, வாங்க உக்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான் போல உபனிஷத்தையே உள்ளே போய் பூந்து திட நிச்சயத்தோட யார் ஒருத்தவன் தேடுறானா அவனுக்கு சொல்லுதான். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். என்ன சொல்லுதான்? இது எப்படி உனக்கு கிடைக்கும்? என்னிடம் சில வாக்கியம் உள்ளது, அதை உனக்கு கொடுத்து சில அறிவை நான் உனக்கு தருகிறேன். என்கிட்ட நான் நிறைய வார்த்தை என் கையில் இருக்குது, அதில் வேறு ஏதாவது வச்சுருக்க போது என்ன ஜீபும்பா பண்ணி உங்களை அப்படியே மோட்சத்துக்கு அனுப்பிச்சிடு, அப்படிலாம் அனுப்பாது. ஏன்னா நான் நேற்று கூட பேசின்னு இருந்தேன், உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது அனுபவத்தில் இல்லை, அறிவில் தான் இருக்குது. அறிவில் தான் உன்னை சேஞ்ச் பண்ண முடியும், அனுபவத்தை ஒரு பொழுதும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதை தான் இப்போ இது சொல்ல போகுது. என்னிடம் சில வாக்கியம் இருக்கிறது, அதை நீ பெற்றுக்கொண்டு நீ பூரண சுகத்தை அடைவாயாக அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு அதே வேதம் உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, சரி அந்த சுகம் எப்படி எனக்கு கிடைக்கும், என்ன பண்ணால் என்ன ப்ராசஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும் சொல்லுது. ஆத்மவித் சோகம் தரதி, நீ தேடும் நிரந்தர சுகமான பூரண மனநிறைவு, துக்கம் தொடராத மகிழ்ச்சியை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா சத்திய சங்கல்பம் பண்ணி கொடுக்குதான். அதுக்கு வேலை இல்லை, சத்திய சங்கல்பம் செய்து கொடுக்கிறது இந்த உபனிஷத்து. ஆத்மவித் சோகம் தரதி அப்படின்னா என்ன? ஆத்மாவை அறிந்தால் உனக்கு துக்கமானது போய்விடும். ஸோ நீ தேடும் இறைவன் நானாக தெரியும், நான் தேடும் வெளியில் எதனாலும் பூரண சுகத்தை தர முடியாது. நீ தேடுறிய, நீ தேடி தேடி அலைஞ்சின்னு இருக்கிறிய, எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே, எங்கெங்கேயோ போய் தேடுறிய, அங்கே கிடச்சிடும் இங்கே கிடச்சிடும், யாருக்காவது தெரிஞ்சிருந்தா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், கண்டிப்பாக இல்லை. அது நீ தேடுறது வெளியிலே இல்லை. தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது கிடைத்து விடும், ஏன்னா அது வெளியே இல்லை. ஸோ உபனிஷத் இந்த சாஸ்திரம் இந்த வேதாந்தத்தால் தான் இது தர முடியும். என்னத்தை தரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உனக்கு ஸ்ரத்தையை கொடுக்கும். ஸ்ரத்தைனா என்ன? குரு வாக்கிய உபதேசம் அதில் நம்பிக்கை வைக்கிறது எதுவோ ஸ்ரத்தை. அதுக்கு எனக்கு ஒரு டைரக்டாக எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இது என்ன கலர்? கரெக்டாக ஓப்பனாக சொல்லலாமே. வெள்ளை. இது என்ன கலர்? இது என்ன கலர்? இதில் யாராவது மாற்றி சொன்னீங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி தானே சொன்னீங்க. எதை வச்சு சொன்னீங்க? என் கிட்ட இப்படி தேய்ச்சி இந்த மாலையை தேய்ச்சி சொன்னீங்களா என்ன? இல்லையே. இல்லை காதை கிட்ட வச்சு சொன்னீங்களா? பார்த்து சொன்னீங்க. உங்கள் கண்ணு சொன்ன உடனேயே இது வெள்ளைன்னு எப்படி எல்லாரும் ஒத்துண்டீங்களோ அதுபோல் வேதம் சொல்கிற விஷயத்தையும் அது மாதிரி நீங்கள் நம்பணும், ஏற்றுக்கணும். அது பேர் ஸ்ரத்தை. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உபனிஷத்து
தத்துவமசி அப்படின்ற மகா வாக்கியத்தை கொடுக்குது. அப்போ தத்துவமசி இந்த மகா வாக்கியத்தை நீ பெற்றுக்கொண்டு இந்த வாக்கியம் உனக்கு ஒரு ஞானத்தை தரும். இது நீ வாங்கிக்கன இந்த விஷயம், இந்த தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தை நீ காதில் வாங்கிட்டனா உனக்கு மோட்சம் இல்லை, அப்படிதானே அது சொல்லுது. சரி, அடுத்தது பார்ப்போம். இந்த வாக்கியம் உனக்கு ஒரு ஞானத்தை தரும். அந்த ஞானத்தால் நீ தேடப்படும் அடையப்படுகின்ற அந்த ஆனந்தமானது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அது சொல்லுது. இப்போ நீங்கள்லாம் கேட்டீங்களா தத்துவமசி? திருப்பி சொல்லுங்க பார்த்தேன். என்ன கேட்டீங்க இப்போ என்கிட்ட இருந்து? சொல்லுங்க, தத்துவமசி தானே கேட்டீங்க. தத்துவமசி. இப்போ இந்நேரம் உங்களுக்கு மோட்சம் வந்திருக்கணும்ல. ஜி, நம்ம கிட்டத்தட்ட நீங்கள் சேர்ந்ததுலேருந்து எத்தனை வாட்டி தத்துவமசி நம்ம கேட்டிருப்போம். அப்போ நான் சொல்கிறது தப்பா? இப்போ உபனிஷத் சொல்லிச்சே அது தப்பா? ஆத்மவித்து சோகம் தரத்தின்னு வேற சொல்லிடுச்சு. அப்போ அது தப்பா? அது இப்போ இத்தனை வாட்டி கேட்டுன்னு இருக்குமே. அப்போ இது பொய் தானே சொல்கிறது? டுபாகர் போல இருக்கு இது வேதம். சரி, அடுத்தது நம்ம போவோம். இது வரைக்கும் நம்ம தேடப்பட்ட இது சொன்ன உடனே நமக்கு ஏன் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, ஒரே ஒரு இதில் ஸ்லைட்டு டிஃப்ரெண்ட்டு. நீ இதை பல வாட்டி நீ கேட்டுருக்க. வேதம் முதல்ல என்ன சொல்லுச்சுன்னா, நான் வாக்கியத்தை உனக்கு கொடுப்பேன், அது புரிஞ்சிடுதுன்னா உனக்கு மோட்சம்னு சொல்லுச்சு. நீ வெறும் சிரவணஜன்யமாக வெறும்னே கேட்டுட்டு அதை அப்படியே திருப்பி நீ ரிப்பீட் பண்ணி தத்துவமசி, அகம் பிரம்மாசி, பிரஜான பிரயோஜனமே இல்லை. நீ அதனுடைய அந்த வாக்கியத்தோடைய அர்த்தம் உனக்கு புரியணும், ஃபஸ்ட்டு புரியணும். அப்போது இந்த மகா வாக்கியத்தை நீ பெற்றுக்கொண்டு அந்த வாக்கியம் உனக்கு ஒரு ஞானத்தை தரும். அந்த ஞானத்தால் நீ தேடுவது கிடைக்கும். சரி, இந்த வாக்கியத்தின் அர்த்தம் எனக்கு ஃபஸ்ட்டு புரியணும். அப்போ இந்த வாக்கியத்தோட அர்த்தத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போமே. இந்த வாக்கியத்தோட அர்த்தம் என்ன? தத்துவமசி. இப்போ நம்ம எடுத்திருக்கோம், பேசலாம்ல? இல்லை அவர் போயிடுவார், ஒன்றா அவர் போயின அப்புறமா நான் பேசட்டுமா? பேசலாம்ல? அப்போ என்ன பார்க்கணும், அங்கே பார்க்கக்கூடாது. இந்த தத்துவமசி இதை இந்த வார்த்தையில் எத்தனை இருக்குது? எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? சாரி, லெட்டர்ஸ் இல்லை, எத்தனை பதம் இருக்குது? தத்துன்னு ஒன்று இருக்குது, ததுன்னு ஒன்று இருக்குது, துவம்னு ஒன்று இருக்குது, அசின்னு ஒன்று இருக்குது. தத்துவமசி இதுக்கு அர்த்தம் இப்போ எல்லாம் நீங்கள் கரெக்டாக ரிப்பீட் பண்ணீங்க. அர்த்தம் என்ன? எதுவாக இருக்க? எப்படி இருக்கார் எனக்கு இப்போ காமிங்க. நீ அதுவாக இருக்கின்றாய். சரி, ஓகே, நான் அதுவாக இருக்கின்றேன். இப்போ இது வெறுமனே இத்தனை வாட்டி நம்ம இப்போ ஒரு 10 வாட்டி சொல்லியிருக்க மாட்டோம் தத்துவமசி. போராடுறதுக்கு அந்த அம்மா வேறு எந்தெந்த இதுவில் தத்துவமசி சொன்னாங்க, எங்கள் அகம் பிரம்மாஸ்மி சொன்னாங்க, எல்லாமே வேற சொன்னாங்க. அது வேற ஒரு ப்ளஸ்ஸாக கேட்டுட்டோம். ஏன் எனக்கு ஐயோ தோபார், நம்மளோட எம்பளமே தத்துவமசி தான். எம்பளமே இதெல்லாம் போட்டுண்டு வெறும்னே இது புரியலன்னா அப்புறம் எப்படி? சரி, ஓகே. தது அப்படின்னா ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் யார் அப்படின்னா, இந்த டோட்டல் அகில பிரபஞ்சத்திற்கும் அவர் காரணம். துவம் அப்படின்னா யாரு? துவம்னா யாரு? நீ. இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டுன்னு இருக்கிறல, அந்த நீ. ஓகே. நீனா ஸ்ரோர்த்தா, யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள். சரி, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இது வேதம் சொல்லுதுன்னா, நீ தான் இந்த உலகத்துக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லுது. அந்த தத்துவமசி அப்படின்ற வார்த்தையில் ஐக்கியம் அப்படின்ற இதுவில் யார் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமோ அந்த அந்த ஆதாரமான ஆளும் நீ இப்போ நீ கேட்டுன்னு இருக்கிறியே, நீயும் 2 பேரும் ஒன்று அப்படின்னு இதில் அர்த்தம் சொல்லுது. தேர்ஃபோர் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஈஸ்வரனும் நீயும் ஒன்று என்ற மகா வாக்கியத்தை இந்த உபனிஷத்தானது நமக்கு கொடுக்கிறது. சரி, நீயும் பிரம்மனும் ஒன்று அப்படின்னு சொல்லுது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே பிரம்மமாக இருக்கின்றாய், அதான் அதோட அர்த்தம். தேர்ஃபோர் உபனிஷத் கூறும் வாக்கியத்தை கேட்டு அந்த வாக்கியத்தால் ஞானம் அடைந்தால் அந்த ஞானத்தால் உன்னுடைய தேடுதல் பூர்த்தியாகி அந்த பலனை நீ அனுபவிக்கலாம். நாம் தேடும் இயற்கையான நிறைவை அந்த தேடுதலில் அடைய வேண்டியது எது என்றால் அதன் பேர் பூரண மனநிறைவு. அது பேர் புருஷார்த்தம்னு இங்கே சொல்கிறார். சரி, இது வரத்துக்கு என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு சொல்லுது இந்த உபனிஷத். இந்த உபனிஷத் என்ன சொல்ல போகிறது அப்படின்னா, இந்த வாக்கிய ஞானம் வந்தால் உன்னுடைய தேடுதலானது பூர்த்தி அடைந்து விடும். சரி, வாக்கிய ஞானம் எப்படி வரும்? குமரன் வேலைக்கு போனான், இல்லை சென்றான். புரியுது இல்லை? தமிழில் தானே சொன்னேன், புரிஞ்சிட்டு. என்ன பண்ண? சென்றான். ஓகே, இது வாக்கியம். இது சொன்ன உடனே நமக்கு உடனே எனக்கு புரியுது, அவர் நேற்று வேலைக்கு போயிருக்கார், புரிஞ்சுது இல்லை? சரி, இதில் எத்தனை சொல் இருக்கு? குமரன்னு ஒன்று இருக்கு, வேலைன்னு ஒன்று இருக்கு, போனான்னு ஒன்று இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது வாக்கியம். இந்த வாக்கியத்தோடைய விஷயம் என்ன அப்படின்னா, குமரன் காரியாலயம் கதவான். இதுதான் புரிஞ்சுதா? கஜலட்சுமியா? குமரன் காரியாலயம் கதவான். நான் சொன்ன வார்த்தை தானே. ஏற்கனவே என்ன சொன்னேன்? குமரன் வேலைக்கு சென்றான். இதில் என்ன விஷயம்? வார்த்தையில் இருக்கிற சப்தம் எனக்கு சிரவணமாறுது, அந்த சப்தத்தில் இருக்கிற அர்த்தம் எனக்கு புரியலை. அந்த தத்துவமசின்னு இவ்வளோ நாளாக சொல்லின்னு இருக்கிறது எனக்கு வெறும் வார்த்தையாக தான். ஜி, நான் கண்டுபிடிச்சேன் ஜி, இது இவ்வளோ நாள் வேதம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லின்னு இருக்கு, அதனால் புரியல. எத்தனையோ வாட்டி தமிழ்லையும் சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இது எனக்கு புரியணும். நீயும் அந்த பிரம்மனும் ஒன்று. தேர்ஃபோர் உபனிஷத் கூறும் வாக்கியத்தை கேட்டு அந்த வாக்கியத்தால் வாக்கிய ஞானம் நமக்கு ஏற்பட வேண்டும். சரி, இப்போ இதுதானே ஜி. இப்போ நீங்கள் தமிழில் சொன்னீங்க, எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடுது. குமரன் வேலைக்கு சென்றான் அப்படின்னா. இப்போ இன்னொன்று சொல்கிறோமே, சுவரிடை வெளிப்போல் யான் சொரூப சுபாவம் ஆனேன். தமிழ் தானே? அர்த்தம் சொல்லுங்க கீதாக்கா, சொல். சுவரிடை வெளிப்போல் யான் சொரூப சுபாவம் ஆனேன், அவருடைய பத்ம பாதம் அனுதினம் வணங்கினேனே. பத்ம பாதம், நம்ம லோட்டஸ் ஃபீட், அதெல்லாம் ரொம்ப அப்படியே இதுவாக பண்ணோம். தமிழ் தானே? வார்த்தை சொன்னேன்ல, நான் ஏற்கனவே சம்ஸ்கிருதத்தில் சொன்னேன், அது புரியல. சரி, உங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி சொன்னேன், புரிஞ்சிடுது. இதே தமிழில் தான் சொன்னேன். எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு எதிர்க்க லெக்சரர்லாம் உட்காந்துருக்காங்க, கிளாஸ் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அர்த்தம் புரியணும்ல. சுவரிடை வெளிப்போல் யான் என் சொரூப சுபாவம் ஆனேன். இப்போ இந்த செவுரு இருக்குல்ல, இது கிட்ட போய் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா பூசு வேலையில் ஒரு மணலுக்கு நடுவில் கேப்பு தெரியும். ஒரு செங்கல் எடுத்து பார்த்தோன்னா கூட அது உள்ளேயும் ஒரு கேப்பு தெரியும். அந்த பார்க்கறதுக்கு வெறும் கட்டியாக இருக்கிறது இந்த உலகமாக அப்படி தெரியறது. இந்த உலகத்தை நம்ம ஊடுருவி நம்ம பார்த்தோம்னா இந்த உலகமானது இந்த வெளியில தான் இயங்கின்னு இருக்கு. உலகத்துக்கு உள்ளேயும் வெளி இருக்கு, அதுபோல இந்த செவுத்துக்குள்ளேயும் வெளி இருக்கு. என்னுடைய ஸ்வரூபமும் எப்பேற்பட்டது? ஆகாசத்தை போலது. சுவர் இடை வெளிப்போல் யான் என் சொரூப சுபாவம் ஆனேன். இப்ப நிறைய பேர் அவங்களுடைய சொந்த சொரூபத்துக்கு என்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னா, என்னுடைய சொரூபம் வெளி. வெளினா என்ன? ஆகாசம். அதோடைய ஆத்மாவுடைய 3 விஷயத்துல தாற்பயம் என்னன்னா, ஆகாசம் இருக்கிறது, சத்தம்சத்தில் இருக்கு. ஏன்னா அது ஸ்தூலத்தில் இருக்கு, சத்தம்சத்தில் இருக்கு. சரி, ஓகே. அப்போ இதில் இப்போ நான் சொன்னது
சுவரிடை வெளி போல் யான் என் சுரூப சுபாவமான. இப்போ உங்களுக்கு எப்படியோ பாதி புரிஞ்சிருக்கும். நல்லாவே புரியுதா அவருக்கு? அவர் தூங்காமல் கேட்டிருக்கார். சரி, ஓகே. இப்போ இந்த விஷயம் இது எப்படி எனக்கு ஏற்பட்டது? ஒரே தமிழ். குமரன் வேலைக்கு சென்றான், சுவரிடை வெளி போல் யான் என் சொரூப சுபாவமானேன், இது ரெண்டுத்தையும் சொன்னதில் இதில் வாக்கிய ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் வாக்கியத்தில் உள்ள பதஞானம் இருக்க வேண்டும். பதம்னா ஒரு வாக்கியம்னா சென்டென்ஸ், ஒவ்வொரு வேர்ட்ஸ் எனக்கு முதல்ல புரியணும். ஸோ வாக்கியம் பல சொற்களின் கூட்டு, த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ். சரி, இந்த வாக்கியத்தில் ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் என்ன ஆக வேண்டும்? வாக்கியத்தில் உள்ள சொற்களில் உள்ள பதஞானம் நமக்கு தேவை. அந்த சொற்களில் உள்ள ஞானம் இருந்தால் அதனால் வாக்கியார்த்த ஞானம் எனக்கு வரும். அந்த வாக்கியமும் எனக்கு புரியும், அந்த வாக்கியத்தில் இருக்கிற அர்த்தமும் புரியும். அந்த அர்த்தம் புரிஞ்சிடுதுன்னா எனக்கு அதிலிருந்து ஒரு அறிவு ஏற்பட்டு விடும். சரி, ஓகே. இந்த சொற்களில் உள்ள ஞானம் இருந்தால் அது எனக்கு வாக்கியார்த்த ஞானத்தை தரும். ஒரு வாக்கியத்தை கேட்டு அதில் ஞானம் ஏற்படவில்லை என்றால், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சொன்னோம்ல, குமரன் வேலைக்கு சென்றான், அதுக்கு பதிலாக குமரன் காரியாலய கச்சதி கதவான். சரி, அதுபோல் இந்த தத்துவமசியும் நமக்கு பல முறை கேட்டும் புரியலை. ஸோ இந்த பலமுறை நம்ம ஃப்ரம் த பிகினிங் கிளாஸ்லேருந்து இது வரைக்கும் கேட்டோம், நீ தான்ப்பா அந்த பிரம்மம், நீ ஏன் அந்த ஆனந்த ஸ்வரூபம். இப்போ வெளியே போய் சாப்பாடப்போ, சரி நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்களே வீட்டை 2 நாளாக, வீட்டில் இருக்கும், போப்பா எனக்கு அதை நினச்சி தான்ப்பா பெரிய கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு நாய்க்கு வேறு சாப்பாடு வைக்காமல் வந்துட்டேன், அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வேறு தனியாக விட்டுட்டு வந்துட்டேன், நிறைய பிரச்சனை, அப்படியே அழுதே தீர்த்துடுவோம். இப்போ நம்ம என்ன சொன்னால், நீ தான் அந்த இறைவன்னு சொன்னோம். எப்படி ஆகாசத்தை போல் இருக்கு, அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது மேலே நீ தண்ணி தெளித்தாலும் வாங்கிக்குது, அது மேலே நீ மலத்தை போட்டாலும் வாங்கிக்குது, அதுக்கு நீ ஊதுவத்தி காமிச்ச எதுக்காக அது ஒன்றுமே பண்ணுறது இல்லையே. நீ தான் அதுன்னு சொன்னா அப்போ நீ எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். ஆனால் வரமாட்டேந்தே. சரி, ஓகே. அகம் பிரம்மாஸ்மி, நான் பல வாட்டி கேட்டிருக்கேன், நானே அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். நம்மளே சொல்லி நம்மளே ஒத்துக்கிறது. குருநாதர் தத்துவமசின்னு சொன்னால் எனக்கு போதும், உன் கிளாஸு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு போயிடணும். நீங்கள் 4 வருஷமாக இருக்கீங்க, 5 வருஷமாக இருக்கீங்க, ரொம்ப பேர் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கீங்க. ஸோ பல முறை நம்ம இதை கேட்டு 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 நமக்கு புரியலை. ஸோ மோட்சம் நமக்கு ஏற்பட வேண்டும், ஏன் ஏற்படவில்லை? ஆனால் உபனிஷத்து என்ன சொல்லியிருக்க? நீ இந்த வார்த்தையை கேட்டால் உனக்கு மனநிறைவு, மோட்சம் வரும் என்று கூறுகிறது. ஆனால் பலமுறை கேட்டாலும் கூட எனக்கு அது ஏற்படவில்லை. அப்போ அர்த்தம் என்ன? அப்போ சொல்லும் போது நான் நல்லா கவனிக்கலையா? அப்போ விட்டுடு, இப்போ இது வரைக்கும் போனதை விட்டுடு, இப்போ சொல்கிறது நீ நல்லா கவனிக்கணும். உபனிஷத்து நீ வாக்கியத்தை கேட்டால் மோட்சம் வரும்னு கூறவில்லை, நீ வாக்கியத்தை கேட்டால் ஞானம் ஏற்பட்டு அதிலிருந்து உனக்கு மோட்சம் வரும்னு சொல்லுது. இந்த இடத்த புரிஞ்சுக்கணும் நல்லா. நீ கேட்கறதுனால மோட்சம் வராது, கேட்கறதுனால ஞானம் ஏற்பட்டு உனக்கு மோட்சம் வரும்னு சொல்லுது. ஸோ வாக்கியத்தை கேட்டால் மோட்சம் வரும் என்றால் அப்போ ஈஸியாக என்னை கூட்டுன்னு போயிட்டு இழுத்துன்னு இருக்கிற பொணத்துக்கிட்ட தத்துவமசி 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 ஈஸியாக மோட்சத்துக்கு போயிடும். அப்புறம் நான் ரொம்ப ஃபுல்லி அப்பாயின்மெண்ட் ஆகிடுவேன், என்னை யாருமே விட மாட்டாங்க. எல்லாரும் இன்னைக்கு புக்கு எங்கள் அப்பா ரொம்ப இழுத்து படிச்சுன்னு இருக்கார், நாளைக்கு நீங்கள் வந்துடுங்க, அவர் காதில் தத்துவமசி சொல்லிவிடுங்க. எப்படியே இன்னைக்கு நல்லா இருக்கு, அதனால் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துருங்கன்ற மாதிரி. ஸோ அப்படின்னா ஜி போட்டோம் ஜி, பணத்தை விட்டுருவான். பிறக்கிற குழந்தைகிட்ட போய் தத்துவமசி ஸ்வேத கேது
அப்போ அதுக்கு மோட்சம் வந்துடும்ல உடனே. ஓதனா அவருக்கு காதல் நல்லா ஏறிடும். அது இல்லை. இப்போ அடுத்தது சொல்ல போகிறார். இது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் பண்ணிடுவாங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தர் யூடியூப் எடுத்துப்பாங்க, அதில் நிறைய ஆச்சாரியார் சொல்லுவாங்க தத்துவமசி. எவ்வளோ ஆச்சாரியர்களை கேட்டிருக்கான், ஏன் வரலை? ஸோ இது அப்படி இல்லை. வாக்கிய சிரவணம் மோட்சத்தை தராது. ஃபஸ்ட்டு நீ வெறுமனே கேட்டுன்னு இருக்கிறதுனால உனக்கு மோட்சம் வந்துருமானாஜி? நான் கிளாஸ் ரெகுலராக கேட்குறேன் ஜி. வெறுமனே கேட்கறதுனால மோட்சம் வராது. வாக்கிய ஞானத்தினால தான் உனக்கு மோட்சம் வரும். சிரவணத்தினால கேட்கறதுனால வராது. கேட்டது உள்ளுக்குள்ளே போய் புரிதல் ஏற்பட்டு அந்த புரிதலில் உனக்கு ஒரு அறிவு ஏற்பட வேண்டும். அப்படி அந்த தெளிவு ஏற்பட்டால் தான் உனக்கு மோட்சம். இதுதான் சொல்கிறார். வாக்கியத்தை கேட்டால் மோட்சம் வராது, வாக்கியத்தை புரிந்து கொண்டால் தான் மோட்சம். அங்கே புரிதல்னு சொன்னல, அந்த புரிதல் இங்கே எடுத்துன்னு கனெக்ஷன் கொடுக்குறார். ஸோ வாக்கியம் அர்த்தமாக புரிய பதஞானம் நமக்கு வரணும். ஃபஸ்ட்டு பிரித்து படிக்கிறதுக்கு இந்த மகா வாக்கிய ஞானம் ஏற்பட பதஞானம் தேவை. தேர்ஃபோர் வாக்கியத்தில் பயன்படுத்தப்படும் தனித்தனி சொற்களில் அர்த்தம் புரிய வேண்டும். ஃபஸ்ட்டு சரி, தெளிவான ஞானம் தேவை. ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும், அதுதான் தேவை. தேர்ஃபோர் பதஞானம் வாக்கியார்த்த ஞான காரணம். வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் புரிந்தால்தான் வாக்கியார்த்த ஞானம் நமக்கு ஏற்படும். ஸோ மகா வாக்கியத்தில் உள்ள வாக்கியம் அர்த்தம் புரிய ஞானமானது எனக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அதில் இருக்கும் பதஞானம் எனக்கு தேவை. இனி மகா வாக்கியத்தில் என்ன பதங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மொத்தம் 3 பதம் நம்ம சொன்னோம். 1 தத்பதம், 2 தொம்பதம், 3 அசிபதம். 3 பதங்கள் எனக்கு தெளிவாக வேண்டும் என்றால் நம்ம முன்பக்கத்தில் உள்ள ஞானத்தோடு பார்த்தால் நமக்கு வாக்கியார்த்த ஞானம் நமக்கு கிடைக்கும். சென்டர், பிஃபோர், பேக். வெறுமே துவம் அசி புரியாதே? புரியும். 3 சேர்த்து சொல்லும் போதே புரியல. சரி, அதை விட்டுருங்க, 2 விட்டுருவோம், வெறும் அசின்னு சொல்லுவோமே. எதை அசி? எதுவும் ஒன்று எப்படி ஐக்கியப்படுத்த முடியும்? சரி, ஓகே. ஸோ இந்த வாக்கிய அர்த்த ஞானம் ஏற்பட நாம் பதார்த்த ஞானத்திற்கு செல்ல வேண்டும். சரி, 3 பதங்கள் உள்ளன, அவை தனித்தனியே விசாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோடைய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தது என்பதை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்தோமே ஆனால் ஞானத்தை வைத்து கொள்ள வேண்டும். விசாரம் செய்து அதில் என்ன ஞானம் ஏற்படுதோ அந்த ஞானத்தை முதல்ல எடுத்துக்கணும். ததுனா யாரு? ஈஸ்வரம். துவம், இந்த துவம் அப்படின்ற பதத்தை எடுத்துக்கணும். அதையும் பிரித்து நம்ம பதவிச்சாரம் செய்ய வேண்டும். தத்தில் பிரச்சனைகள் ஈஸியாக சொல்லிட்டீங்கல்ல, ஈஸ்வரன் சொல்லிட்டு ததுல. அப்போ துவம்மில் பிரச்சனை இருக்க. துவம்னா யாரு? நான்னா யாரு? நிறைய வாட்டி கேட்டோம். ஆன்மான்னீங்க. பிரம்மம். அப்புறம் உயிர், அறிவு. எனக்கு அறிவு காமிங்க, உயிரை காமிங்க. இது எல்லாமே இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன ரிசல்ட்டை சொன்ன பதிலில் இருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெறும் சிரவணமாக தான் ஆயிருக்கு. இன்னும் வாக்கிய அர்த்த ஞானமாக ஆகலை. சரி, இப்போ நீங்கள் ஏதோ கிளாஸ் கேட்டதுனால ஆத்மா பிரம்மம் அது இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் இதை தெரியாதவங்க யாரோ நீ யாருப்பா, உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டால் யார்? என்னை பார்த்தா யாருன்னு கேட்குற? நான் இன்னாருக்கு மனைவி, என் ஊர் இது, நான் எவ்வளோ பேருக்கு என்னை பற்றி தெரியும் தெரியுமா? எங்கள் வீட்டில் நான் தான் ஹெட்டு, நான் சொன்னதை தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. நான் இந்த இதுவில் பெரிய ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணின்னு இருக்கேன், என் கீழே இத்தனை பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா யார் தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? எங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு தெரியுமா? எல்லாமே கூட சேர்ந்து வந்துடும். இது வரைக்கும் நீ சொன்னிய அதெல்லாம் நீ இல்லை.
அதுவா நீ? அது நீ இல்லை. அப்போ துவம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அது நமக்கு புரியணும். அப்படி அந்த அர்த்தம் புரிஞ்சாதான் அங்கே ஐக்கியமானது ஏற்படும். இல்லைனா வெறும் வார்த்தையாக நீ கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக இதே மாதிரி இன்னும் அவர் சொன்ன மாதிரி ஊர் ஊரா சுற்றி நிறுங்க, கிளாஸாக அப்படி தான் ஆகும். ஸோ ஆத்ம ஞான சாஸ்திர வித்யாபீடத்தோட முமுட்சுக்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் சும்மா அப்படி இருக்கணும், கேட்டால் நச்சுன்னு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய புண்ணியம் பண்ணணும். பின்னர் இந்த 3 பதத்தின் அர்த்தத்தை வைத்து அந்த அறிவோடு இந்த மகா வாக்கியத்திற்குள் சென்றால் அந்த பதங்கள் வாக்கியங்களாக மாறி நமக்கு ஞானத்தை தரும். இந்த அடிப்படையில் பதஞானம் இல்லாமல் மகா வாக்கியத்தை கேட்டால் வெறும் சப்தம்தான் காதில் விழும். அதனால் உங்களுக்கு வாக்கியத்தினுடைய அர்த்தம் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ தத் அர்த்தம் புரியணும், துவம் அர்த்தம் புரியணும். அசியில் எனக்கு குழப்பமே இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிடும். அசியில் தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இறைவன் அவருன்னு இருக்கார், ஓகே, நான் இருக்கிறாரோ இல்லையோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். துவம் ஏதோ என் கையில் இல்லாததெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஏதோ நான் இது வரைக்கும் பார்க்காததை தான் நானும் சொல்கிறீங்க, சரி ஒழிஞ்சுப்பாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பேர் என்ன மாடேன்னு இருக்காங்க, நாயேன்னு இருக்காங்க, நரியன்னு இருக்காங்க, என்ன டாக்டர்னு இருக்காங்க, என்ன டீச்சர்னு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்கல. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதில் பிரச்சனை ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அது ஆனாலும் எனக்கு இந்த அசியில் தான் பிரச்சனை. அவர் எப்பேற்பட்டவர், நான் எப்பேற்பட்ட ஆள். அவர் பஞ்சகிருத்தியங்களுக்கெல்லாம் அதுக்கு எல்லாத்தையும் மேற்பட்ட ஆள், நான் எப்பேற்பட்டால். என்னால் வீட்டில் சாதம் செய்ய சொன்னால் கூட அப்படி செய்வேன் நான். இல்லை, என்னையும் அவரையும் போய் ஒன்றா சேர்க்குறீங்களே. இந்த பிரச்சனையெல்லாம் அசி பதத்தில் வரும். ஸோ தத்தர்த்தம் புரியாமல் துவம்மர்த்தம் புரிந்தால் அதில் குழப்பம் ஏற்படும். இல்லை துவம்மர்த்தம் புரிஞ்சுட்டு தத்தர்த்தம் எனக்கு புரியல அப்படின்னா அதுலேயும் குழப்பம். இது ரெண்டுமே புரிஞ்சுட்டு எனக்கு அசியில் தான் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் குழப்பம். தேர்ஃபோர் வாக்கியார்த்த ஞானம் ஏற்பட ஃபஸ்ட்டு பதார்த்த விசாரம் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த பதார்த்த விசாரம் தத்து துவம் அசி இந்த விசாரம் செய்யப்பட வேண்டும். அப்படி இந்த பதார்த்த ஞான விசாரத்தோடு வாக்கியார்த்த ஞானம் ஏற்பட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, யாரும் நமக்கு மோட்ச தீபாரதனை காமிக்க தேவையில்லை. நம்மளே எப்பயுமே இருக்கிறவனுக்கு எதுக்கியா மோட்ச தீபாரதனை நீ காமிக்கிறேன்னு நம்ம கேட்போம். அது இங்கேயே புரிந்துவிடும். நீ சென்று மீண்டும் வருகின்ற ஆள் அல்ல, நீ எப்பயுமே இருக்க. கிருஷ்ணர் சொல்றாருல, ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பகிதா வா நாய பூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா ந அன்யத்தே அந்யமானே சரீர். அழகாக இருக்குது கேட்கறதுக்கு. நாளைக்கு இவரே ஏதாவது டென்ஷன் ஆக்கி விட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு நான் எவ்வளோலாம் மரியாதை கொடுத்தேன், நீ ஏன் இப்படி இருக்க, இதெல்லாம் மாறிடும். இது விவகாரத்தில் வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றத்தை தரும். எப்படி வாழ விடுற மாதிரி. சரி, ஓகே. இப்போ இந்த துவம்பதம் என்ற பதம் இருக்க, அதில் சில தவறுகள் இருக்குது. அவங்க வேதம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கு, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கேன். அது என்ன, நீ பிரம்மமாக இருக்கின்றாய் என்ற சொல்லை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதில் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக். ஏன், நீ என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு நீ என்ற சொல்லை நான் என்று முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். எந்த நான்? அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, பரவாயில்ல. குரு உன்னை பார்த்து நீ என்று கூறும்பொழுது நான் என்று நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரியணும். அந்த நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். சரி, இந்த துவம்பதம் என்னும் நான் என்கின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சங்கரர் அஸ்தாமலக்கியரிடம் நீ யார் என்று கேட்டாரில்ல, கஸ்துவம் சிசோஹோ,
இப்போ தான் அவர் முதல் சொன்ன ஸ்லோகத்துக்கு இவ்வளோ நம்ம பார்த்துட்டு இப்போ தான் கஸ்துவம் சிசோகோக்கு வந்திருக்கோம். கஸ்துவம் சிசோகோ என்று கேட்டதுக்கு நம்மிடம் யாராவது கேட்டால் நமக்கு என்ன நடக்கும்? இப்போ சொன்னல பயோடேட்டா, என்னை பார்த்து யாருன்னு கேட்டுட்டியேன்னு, என் கோத்திரம் என்ன, என் குலம் என்ன, என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டுத்திரிய, எல்லாம் வந்துடும் கூட சேர்ந்து. என் பக்கத்து வீட்டுக்கார் யாருன்னு தெரியுமா, என் எதிர் வீட்டுக்கார் யாருன்னு தெரியுமா, எல்லாம் வரும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத ஆள் யாரோ அது நான். நம்மிடம் இது மாதிரி கேட்டதுனால நம்ம வந்து ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் தரலாம். நான் யார் என்ற கேள்விக்கு நாம் நம்மை பற்றிய பல அர்த்தங்கள் பலவாறாக அறிந்து வைத்திருக்கின்றோம். நிறைய அர்த்தம் வச்சுருக்கேன். நான் யார் தெரியுமா? நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், நான் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், நான் எப்பயும் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஏ பைத்தியக்காரா, உன் பேச்சை நீயே கேட்கல, யார் உண்டு? நான் யார் என்று கேட்ட கேள்விக்கு இது மாதிரி பல விஷயம் நம்ம வந்து அர்த்தம் புரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த அர்த்தத்தோடு நீ புரிஞ்சு வச்சுருக்கிறிய இந்த அர்த்தத்தோடு இந்த வேதம் கூறின மகா வாக்கியத்தை விசாரம் பண்ண அப்படின்னா இப்படியே தான் நம்ம நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணினே போனோம். புரியாது லாஸ்ட் வரைக்கும். நான் யார் என்ற அப்படின்னு கேட்டானா உனக்கு வந்து இந்த மகா வாக்கியம் உனக்கு வந்து வெறும் சப்தமாகத்தான் இருக்கும், அதில் அர்த்தம் ஏற்படவே படாது அப்படின்னு நீ சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உனக்கு அர்த்தம் இன்னும் ஏற்படலைன்னு அர்த்தம். அது நமக்கு பிரமாணமாக ஆகவில்லை. நான் சொன்னல இந்த கலர், அது மாதிரி வேதம் சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் என்னால் அதை நம்ப முடியவில்லை. இதை புரிந்த அஸ்தாமலக்கியர் மொத்தம் 12 ஸ்லோகம். எனக்கு பிரச்சனை என் கிட்ட தான் இருக்கு, நான் தப்பா என்ன புரிஞ்சுன்னு இருக்கேன், அது அவருக்கு புரிஞ்சிருச்சு போல இருக்கு, இதை கேட்டுனாச்சும் இவங்க மாறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 12 ஸ்லோகத்தில் இதுக்கு வந்து நமக்கு விளக்கம் தரார். இது எல்லாம் துவம்பத விசாரத்தை தான் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் துவம்னா என்னன்னு தெரியும். துவம்னா யாரு? நீனு என்ன காமிச்சிடக்கூடாது, நான் என்னை பற்றின விசாரம் 12 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த 12 விஷயத்துலேயும் துவம்பதத்தை தான் சொல்லியிருக்கார். ஏதோ கொஞ்சம் இடத்துல அசி பதத்தை பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்கார். அது வரும்போதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த ஐக்கியத்தை பற்றியும் பேசியிருக்கார். ஆனால் இந்த அசி பதத்தை நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார். நம்ம முதல்ல நம்மளை புரிஞ்சுப்போம், அப்புறம் அவரும் நானும் ஒன்றுன்றதுக்கிட்ட வரலாம். ஸோ துவம்பதத்திற்கு தான் விசாரம் நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டுமே தவிர இறைவனை பற்றிய விசாரம் தேவையே இல்லை. ஏன்னா அவர் எப்பயுமே இருக்கிறார், அது சொதச்சித்தமாகவே இருக்குது. ஏன்னா என்னால் இந்த பூ மாதிரி இன்னொரு பூவை உருவாக்கவே முடியும். ஆனால் நான் குழந்தை பெற்றிருக்கேன், பெரிய பொண்ணு வேறு மாதிரி இருக்குது, சின்ன பொண்ணு வேறு மாதிரி இருக்குது, அதிலே தாரதமியம். எங்கள் அண்ணன் வேறு மாதிரி இருக்கார், எங்கள் தம்பி வேறு மாதிரி இருக்காங்க, எங்கள் அக்கா அழகாக இருக்காங்க, எங்கள் தங்கச்சி அசிங்கமாக, இதிலே தாரதமியம் இருக்கு. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், என்னை பற்றின விசாரத்தை, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் வந்து இந்த அஸ்தாமலக்கியர் மூலமா அவர் விளக்க வரதை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்ல போகிறார் என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே இந்த வகுப்பை திருநிறைவு செய்து அமைகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.